ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேம் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னா, நான் எப்படி ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பணத்தை சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் ஈஸியாக எளிய வழியில் எப்படி சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் 2 வழிகளில் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லையும் பேங்க்லையும் 2லையுமே ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸுடைய டைம் டெபாசிட்னா என்ன, நான் எப்படியில் எப்படி ஈஸியாக ஸ்மார்ட்டாக சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீமோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸுடைய டைம் டெபாசிட்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. டைம் டெபாசிட்னா ஒன்றும் இல்லைங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி தான். போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம இதை வந்து டைம் டெபாசிட்னு சொல்லுவோம். இப்போ பேங்க்கில் வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்கிறத தான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு டைம் டெபாசிட்னு சொல்லுவோம். ரெண்டுமே சேம் தாங்க. இதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறதை தான் நம்ம வந்து டைம் டெபாசிட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம இத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டாக ஒரு டெபாசிட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதை தான் நம்ம வந்து டைம் டெபாசிட்னு சொல்கிறோம். இப்போ அந்த குறிப்பிட்ட வருஷம் நமக்கு கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம கைக்கு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து நமக்கு கைக்கு கிடைச்சிடுங்க. ஸோ இந்த டைம் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க இந்த டைம் டெபாசிட்டில் நாம் வந்துட்டு 4 டைப்பாக வந்துட்டு டெபாசிட் பண்ணலாம். நம்ம பணத்தை ஒரு வருஷத்துக்கு வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம், இல்லை 2 வருஷம், இல்லை 3 வருஷம், இல்லை 5 வருஷம், இந்த மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பணத்தை வந்து இதில் டெபாசிட் பண்ணிட்டு வரலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷத்துக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணுங்க 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கேன். இது எப்போ டெபாசிட் பண்ணேன்னு பாருங்கள், 24/9/2020 வந்துட்டு டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து என்னுடைய எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சது இதுதாங்க. என்னோடய சேவிங்ஸே வந்து ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இதில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. இது எப்போ தெரியுங்களா, கொரோனாவில் எல்லாத்துக்குமே எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கையில் பணமும் இல்லாமல், கையில் வேலையும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. ஸோ அப்போ தான் பணத்தோட வந்து அருமை, அதாவது என்ன சொல்ல வரேன்னா சேவிங்ஸ்னு ஒன்று கையில் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த கொரோனா டைமில் முடிஞ்சப்பறம் எப்படியோ ஒன்று அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 50,000 ரூபாய் நான் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி எப்போ சுச்சுவேஷன் வந்தாலும் கையில் வந்துட்டு அமௌண்ட் இல்லாமல் நம்ம இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி ஃபண்டே இதுதாங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு அடுத்த மாதத்தோட 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகுதுங்க. கம்ப்ளீட் ஆன உடனே எனக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க. ஃப்யூச்சர்லேயும் நான் அதை பற்றி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, நான் வந்து எப்படியில் வந்துட்டு பணத்தை எப்படி ஈஸியாக அதுவும் ஸ்மார்ட்டாக சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் செஞ்சுட்ருக்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து யூனியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருந்தால் போதுங்க, ஈஸியாக வீட்டில் இருந்தே வந்துட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ ஈஸியாக வீட்டிலேருந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டுடலாங்க. ஸோ நான் லாஸ்ட் வீக் தான் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டேன் என்னோட யூனியன் பேங்க்கில். ஸோ நானும் வீட்டிலேருந்து ஈஸியாக வந்துட்டு மொபைல் மூலியமாக என்னுடைய மொபைல் பேங்கிங் மூலியமாக நான் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருக்கீங்க. ஸோ வந்து நான் வந்து 5,000 ரூபாய் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு நான் பக்கத்தில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இந்தியாவில் டாப் 5 கவர்மெண்ட் பேங்க்கோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறதுனா உங்களுக்கு நீங்கள் 3 டைப்பாக வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் இந்த மாதிரி போடலான்னு சொல்லலை. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் அதே மாதிரி நீங்கள் 3 டைப்ஸில் வந்துட்டு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாங்க. ஷார்ட் டைம் எப்படி, மிடில் டைம் எப்படி, லாங் டைம் எப்படி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஷார்ட் டைம்னா 7 நாள்லேருந்து 1 வருஷம், அதாவது 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணலாம். அப்படி இல்லைங்களா, 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணலாம். லாங் டைம் எப்படின்னா 5 வருஷத்துக்கு மேலே, அதாவது 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிட்டு வரலாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருந்தால் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் இந்த மாதிரி உங்கள் டைமுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பண தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். பேங்க்கில் இருந்தால் நீங்கள் 1 வருஷம் இல்லைனா 5 வருஷம், இல்லை 5 வருஷத்துக்கு மேலே 10 வருஷம் வரைக்குமே நீங்கள் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்தியாவில் இருக்க டாப் 5 கவர்மெண்ட் பேங்க்கோடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் இருக்க டாப் 5 கவர்மெண்ட் பேங்க்னா SBI, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க். ஸோ இந்த 5 பேங்க்லேயும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேம் தாங்க. ஸோ மினிமம் நம்ம 1000 ருபீஸில் வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த 5 பேங்க்லேயுமே டென்யூர் வந்து எத்தனை வருஷத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணிட்டு வரலாம்னா அதுவும் சேம் தாங்க. 7 days to 10 years வரைக்கும், அதாவது 10 வருஷம் வரைக்குமே நம்ம பணத்தை நம்ம டெபாசிட் பண்ணிட்டு வரலாம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில். இப்போ ஃபஸ்ட்டு SBI பேங்க்கில் வந்து 3.05% to 6.45% வரைக்குமே
ஒரு வருஷத்துக்கு பர் ஆனம்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து நம்மள மாதிரி இருக்க பீப்புள்ஸுக்குங்க. பட் சீனியர் சிட்டிசனுக்கு எப்பயுமே வந்துட்டு வட்டி வந்து அதிகம் தாங்க. அவங்களுக்கு வந்து எஸ்பிஐ பேங்க்ல எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்கன்னா 3.55% to 6.95% பர் ஆனம்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து பேங்க் ஆஃப் பரோடா, அதுக்கு வந்து நம்மள மாதிரி இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு 3.50% to 6.60% பர் ஆனம்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க. பட் சீனியர் சிட்டிசனுக்கு வந்துட்டு 4.00% to 7.10% வந்து இன்ட்ரெஸ்ட் சீனியர் சிட்டிசனுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து 3.40% to 6.60% நம்மள மாதிரி இருக்க பீப்புள்ஸ்க்கும் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 3.90% to 7.10% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் கனரா பேங்க்ல நம்மள மாதிரி இருக்க பீப்புள்ஸ்க்கு 3.80% to 6.50% பர் ஆனம்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு 3.30% to 7.00% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் பேங்க்ல 2.80% to 7.30% வரைக்குமே நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 3.30% to 7.80% வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு வந்து டெபாசிட் பண்ணுறீங்களோ அதை ரிலேட் பண்ணி தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வருங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு 7 டேஸ்லேருந்து 45 டேஸ் வரைக்கும் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 3.05% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஸோ 1 இயர் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 6.25% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா 6.45% கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எத்தனை வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். ஸோ நான் வந்து இந்த டேபிளில் வந்து 7 நாளில் இருந்து 10 வருஷம் வரைக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒவ்வொரு பேங்க்கில் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீம் உடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து இந்திய கவர்மெண்ட்டால் முழுமையாக பாதுகாக்கப்படும். ஸோ அதனால் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 100% சேஃப்டிங்க. நாம் பயப்படவே தேவையில்லை. இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நம்மள மாதிரி இருக்க நடுத்தர ஃபேமிலிஸ் எல்லாருமே ஈஸியாக போஸ்ட் ஆஃபீஸில் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாங்க. மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லிமிட் எதுவுமே இல்லைங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். நம்ம தேவைக்கு ஏற்ப இதில் 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ 5 வருஷமோ நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம பண தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வருஷத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மேலே ஐக்காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோ பணம் போட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பேங்க்குக்கு வந்து என்னென்ன பேங்க் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிச்ச மாதிரி இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வருஷத்துக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ்லன்னு சொல்லிட்டு நான் இந்த டேபிளில் காமிச்சிருக்கேன். இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு வருஷத்துக்கு 6.9% கொடுத்துட்ருக்காங்க. 2 வருஷம் போட்டிங்கன்னா 7.0% கிடைக்கும். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிங்கன்னா 7.1% கிடைக்கும். 5 இயர்ஸ்க்கு 7.5% வரைக்குமே போஸ்ட் ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நாம் 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை ஸ்டார்ட் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன். இதில் வந்து குவார்டர்லிக்கு ஒன்ஸ் வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அதாவது குவார்டர்லி காம்பவுண்ட், இது ஒரு கூட்டு வட்டிங்க. 1 to 3 இயர்ஸ் வரைக்குமே இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோசருங்க. ஸோ உங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம். உங்களுடைய அர்ஜென்ட் எமர்ஜென்சி தேவைக்காக பணத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 6 மாதம் ஆயிருக்கணுங்க. 6 மாதம் கம்ப்ளீட் ஆனால் மட்டுமே உங்களால் ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ண முடியும். ஸோ வித் பெனால்ட்டியோட பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 இயர்ஸ் வந்துட்டு டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுடைய பணம் தேவை அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக பண்ண முடியும். 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த பெனால்ட்டியை பே பண்ணிவிட்டு உங்களுடைய பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பேங்க்லேயும் என்னுடைய சேவிங்ஸை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சேவிங்ஸும் இந்த மாதிரி ஸ்மார்ட்டாகவும் ஈஸியாகவும் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அதை திருத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.